நாட்டு மக்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தது பாஜக தான் என்று அரசின் பொருளாதார சாதனையாக உள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சியில் வறுமை, மந்தநிலை, திவால் ஆகியவைதான் மத்திய பாஜக அரசின் பெரும் சாதனையாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். வங்கிகளில் பெண்கள் வாங்கிய கடனில் 38% இருந்த நகைக்கடன் அளவு தற்போது ஒரே ஆண்டில் 71.3% உயர்ந்துவிட்டதாகவும் காங்கிரஸ் தலைவர் கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் தாலி உள்ளிட்ட தங்கத்தை பறித்து விடுவார்கள் என்று பாஜக பேசியது அவர்களின் ஆட்சியிலேயே உண்மையாகிவிட்டதாகவும், தற்போது அனைத்து நகைகளையும் அடகு வைக்கும் நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் இருசக்கர வாகனம் வாங்க கடன் பெற்றவர்கள் திருப்பி செலுத்த முடியாமல் தடுமாறி வருவதாகவும், கடந்த 2024 செப்டம்பர் மாத நிலவரப்படி திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகையில் 40,000 கோடி ரூபாய் அதிகரித்து மொத்த வாகன கடன் 2 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக கார்கே குறிப்பிட்டுள்ளார்.